கைஸ், போன வாரத்தில் கிடச்ச அனிமே அண்ட் மங்க அப்டேட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்களை போடுறது எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். ஒன் பீஸ் அனிமேல பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் லூஃபி வர்சஸ் லுச்சி அப்படிங்கிற இன்னொரு ஃபைட் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறமா எங்களுக்குள்ள இருக்க ரீமேட்ச் அவங்க இந்த எபிசோடில் காமிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எபிசோட்லேயே ஹையஸ்ட் ரேட்டட் எபிசோட் அப்படிங்கிற பேர் வந்து இந்த எபிசோடு கிடச்சிருக்கு. இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா 9.9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தரமான எபிசோட் கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் பிரேக் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் எபிசோடுக்கும் பிரேக் இருக்குது, ஒன் பீஸ் மங்காக்கும் பிரேக் இருக்குது. ஒன் பீஸ் ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா எல்லா சைட்லேருந்து அடிக்கிறாங்க. ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்சர்க் அப்படிங்கிற இந்த மாங்காவுக்கு ஒரு நல்ல அனிமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய குறையாக இருந்தது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புது அனிமே வந்து இந்த பர்சருக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புது அனிமேக்கான ட்ரெய்லர் வந்து மே மாதத்தில் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரெய்லர் வந்தால் இந்த அனிமே இப்போ வரப்போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை கூட சேர்ந்து சொல்லிடுவாங்க. 2024 வின்டர் அனிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலராக போன அனிமேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சோலோ லெவலிங் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட இங்கிலீஷில் சங்ஜின் ஓவுக்கு வாய்ஸ் கொடுக்குற அந்த ஒரு வாய்ஸ் ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து அவர் 10 எபிசோட் முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் 14 எபிசோடுக்கு அந்த ரெக்கார்டிங் டைமில் இருக்கிறப்ப அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மெசேஜ் போயிருக்கு. அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அரைஸ் அப்படிங்கிற இந்த டைலாக் வந்து 12 எபிசோடில் வர வேண்டியது. அது வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் மாற்றாமல் அரைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை வந்து பக்காவாக சொல்லணும் அப்படின்ட்டு அவரை பல பேர் பார்த்தீங்கன்னா கொலைமெண்டர் அளவுக்கு பேசியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வந்து ஃபன்னியாக ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நக்கலாக பேசிட்டிங்கன்னா அரைஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அப்படியே வேக்கப்பு வேக்கி அப்படின்ட்டு மாற்றி விட்டவங்க மாதிரி ஃபன்னாக பேசியிருந்தாரு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 11 எபிசோட் வந்து இங்கிலீஷில் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வீக்குள்ளே அந்த லாஸ்ட் எபிசோட் வந்துடும். லாஸ்ட் எபிசோடும் அவர் நல்லா பண்ணுவான்னு நினைக்கிறேன். பட் ஜாப்பனீஸில் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படிங்கிற அந்த மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீஇன்கார்னேட் அஸ்லைம் அப்படிங்கிற இந்த அனிமே சீசன் 3 பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. இந்த சீசன் 3ல் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 24 எபிசோட் இருக்க போகுது அப்படிங்கிற அந்த மேட்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா சுசுமே அப்படிங்கிற இந்த ஒரு படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆகுது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. ஆல்ரெடி வந்து இந்த படத்தை வேறு பிளாட்ஃபார்மில் போட்டுருந்தாங்க. பட் இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போய் பார்க்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரம் மீ டு யூ அப்படிங்கிற இந்த அனிமே சீசன் 2 பார்த்தீங்கன்னா ஹையர் ஆகி 13 வருஷம் ஆயிடுச்சு. பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க இந்த அனிமேக்கான சீசன் 3 கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 13 வருஷமாக இந்த அனிமேக்கான சீசன் 3க்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது. அது பார்த்தீங்கன்னா அதே ஆகஸ்ட் மாதத்தில் மை ஹீரோ அகாடமியா யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு படம் வரும்போது இந்த ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு தான், இந்தியாவுக்கு எப்படின்னு தெரியாது, இந்தியாவுக்கு வருமா அப்படிங்கிற அந்த மேட்ரு தெரியாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஏஓடியோட கிரியேட்டரும் அதுக்கடுத்து நம்ம ஏரனோட அந்த ஒரு ஜாப்பனீஸ் வாய்ஸ் ஆக்டரும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டை சொல்கிறாங்க. ஸோ அந்த புது ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிற அந்த மேட்டர் தெரியல. கூட சீக்கிரம் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா மெஷல் அப்படிங்கிற இந்த அனிமேக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இந்த சீசன் 2 முடிஞ்ச கையோட பார்த்தீங்கன்னா இந்த அனிமேக்கான மங்கா இருக்கும்ல அந்த மங்கா சேல் வந்து நார்மல் டைம் விட 10 மடங்கு அதிகமாக இருக்குது. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மெஷல் சீசன் 2வோட அந்த ஒரு ஓப்பனிங் சாங் தான். அந்த ஓப்பனிங் சாங் பார்த்தீங்கன்னா செம ட்ரெண்ட் ஆகி அதுவே வந்து இந்த மங்காவுக்கு ப்ரொமோட் ஆகி இந்த மங்கா பார்த்தீங்கன்னா வழக்கமாக வரதை விட 10 மடங்கு சேல் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து ஆல்ரெடி டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே பார்த்துருப்பீங்க. மங்கா கூட படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட கிரியேட்டர் இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மங்கா லான்ச் பண்ண போகிறாரு. இந்த புது மங்கா பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் இருக்குல்ல அதோட கான்செப்டை அப்படி வச்சு தான் அவர் இந்த மங்கா எழுத போகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா டோக்கியோ ரெவெஞ்சர்ஸோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டைம் ட்ராவல் தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்களுக்குள்ள இருக்க
அந்த ஒரு பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா அந்த மொத்த மங்காவோட கான்செப்டாகவே இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு புது மங்கா இருக்க போகுது. இந்த மங்கா பேர் பார்த்தீங்கன்னா நகை நோ ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த ஒரு பேர் சொல்கிறாங்க. ஸோ இது அப்படியே இங்கிலீஷில் மாற்றுறப்ப இதுக்கான பேர் வந்து விஷ் ஸ்டார் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் தான் இருக்குது. ஸோ இந்த மங்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மங்கா வந்து டோக்கியோ வந்து செல்வதற்கு பக்கமாக இருக்கா இல்லை மொக்கையாகுதா அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டரை வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விண்ட்ரேக்கர் அப்படிங்கிற இந்த அனிமே போயிருக்கு. இந்த அனிமே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து அடுத்த டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மேட்டர் சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.